بسم الله الرحمن الرحيم. மூன்றாவது சைஃபுல்லா ஆஜா அவங்க மேல நம்ம வச்ச குற்றச்சாட்டு என்ன, இவ்வாறு பதிவு செய்யலாமா என்று சைஃபுல்லா ஆஜா அவர்கள் பிஜேயிடம் கேட்ட பொழுது அவ்வாறு செய்வது கூடாது, ஜமாத்தின் பெயரில் தான் பதிவு செய்ய வேண்டும் என்று கூறிய பிறகும் அல்தாஃபி அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு புதிய நிர்வாகம் இது பற்றி கேள்விப்பட்டு அல்தாஃபி, பிஜே, ஷம்சுல்லா இன்னும் பல நிர்வாகிகள் முன்னிலையில் சைஃபுல்லா அவர்களை எச்சரிக்கை செய்த பிறகும் ஜமாத்திற்கு தெரியாமல் தனக்கு வேண்டப்பட்ட தனிநபர் பெயரில் பதிவு செய்தது மிக பெரும் மோசடியாகும். அன்றைக்கு ஏன் தனிநபர் பெயரில் வாங்கினோம், பிறகு என்ன செய்தோம் என்று சொன்னோம். அதற்கும் அவர் என்ன செய்தார், இல்லை தனிநபர் பெயரில் இருந்தால் ஆபத்து, ட்ரஸ்ட் பெயரில் இருந்தால் ஆபத்து, சங்கம் என்கிற பெயர் இருந்தால் தான் நிறைய நன்மைகள் இருக்கிறது என்று சொன்னார். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பெயரில் நீங்கள் வாங்க வேண்டும் என்று சொன்னாரா அந்த கூட்டத்தில்? சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. ஆமா, அப்போ தனிநபர் பெயரில் வாங்கினார். இன்னைக்கு தான் நேற்று வாங்கினாரா? இந்த ஜூன் 18ஆம் தேதி வாங்கினாரா? இல்லையே. நீங்க போட்ட பொதுக்குழு உங்க தலைமையில் நடந்த பிப்ரவரி 19, அதுக்கு முன்னாடி இந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. எப்போ? 2009 முடிஞ்சு போச்சு. 2009 வாங்கப்பட்டாச்சு. 2011 பிப்ரவரியில அதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டாகிவிட்டது. ஆனால் இப்போ ஜூன் 19 இவங்க தீர்மானம் போடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு இது அபத்தமானது, உண்மைக்கு புறம்பானது என்பதை இந்த ஊர் மக்களுக்கு என்ன இது தெரியும். இது எவ்வளவு பைத்தியகாரத்தனமா இருக்கு பாத்தீங்க. எச்சரிக்கை முந்தி பதிவு செஞ்சா யாராவது எச்சரிப்பாங்களாங்க? இவர் பதிவு செஞ்சிருந்தாருன்னா எச்சரிச்சு பயன் இருக்கா? எச்சரிக்கைங்கிறது பதிவுக்கு எச்சரிக்கைக்கு இந்த எச்சரிக்கை கிடையாது. முதல்ல ஒண்ணு விளங்கிடுங்க. 2008 மூன் பப்ளிகேஷன்ல ஒரு எச்சரிக்கை பண்ணாரு பிஜே. என்ன எச்சரிக்கை அது? நான் இருந்தேன், பிஜே இருந்தாரு, ஷம்சுல்லா ரஹ்மானி, எம்எஸ் சுலைமான், எம்ஐ, இன்னும் 4-5 பேர் இருந்தாங்க. அது யாரு அந்த எச்சரிக்கை செய்யறது கூட்டினது யாருன்னு சொன்னா, அப்போது இருந்த நிர்வாகம் கூட்டு நம்ம ஷாவுல் இருக்காரு, பனைக்குள்ள ஷாவுல் மீது, அப்துல்லா மீது, அவர் தான் அதை கூட்டுறாரு. அவர் கூட்டி ஒரு எச்சரிக்கை விடப்படுது. என்ன எச்சரிக்கை விடப்படுது? எச்சரிக்கை விடுவதற்கு முன்னாலே பதிவு செஞ்சுட்டாருங்களா? இது இல்ல. எச்சரிக்கை என்ன நடக்குன்னா, அதற்கு முன்னால் ஒரு 4-5 பேர் என்ன செய்யறாங்க, முபாரக் பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு ஒரு மஷூரா போடுறாங்க, கள்ள மஷூரா. நம்ம கலெக்ஷன் பண்ணி நம்ம ஊருக்கு நம்ம குறிப்பிட்ட நம்ம பேருக்கே வச்சு நம்ம ஒரு ட்ரஸ்டியா உருவாக்கணும்னு சொல்லி ஒரு மஷூரா பண்றாங்க. இந்த மஷூரா தலைமைக்கு தெரிஞ்சு தலைமையிலிருந்து கூட்டி அவரை விசாரிக்கிறாங்க. நானும் அதுல இருக்கிறேன். அதுல பிஜே காரசாரமா பேசுறாரு. ஒவ்வொரு ஊர்களையும் போய் ட்ரஸ்ட் பேர்ல இருக்கக்கூடாது, தனிநபர் பேர்ல இருக்கக்கூடாது, ஜமாத் பேர்ல தான் இருக்கணும்னு சொல்லி ஊர் ஊரா நீர் தலைமையில இருக்கும். ஊர் ஊரா போய் நீர் பிரச்சாரம் பண்ணிருக்குது. நாமெல்லாம் ஜமாத் அந்த வேலையை தான் செய்துட்டு இருக்கிறோம். ஊர் ஒற்றுமை குறைஞ்ச நாசமா போயிருந்தனால நிர்வாகம் சீர்கேடுன்னு சொல்லி ஊர் ஊரா நீங்க செய்வீங்க. உங்க ஊருக்கு மட்டும் தனியே நீங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி பணத்தை இது பண்ணுவீங்களான்னு சொல்லி எச்சரிக்கிறார். எச்சரிக்கை எது? தனிநபர் பேர்ல பதிவு செஞ்சாங்களா அதை எச்சரிக்கல. அது அப்படி நடக்கவே இல்லையா? அப்ப என்ன நடக்குன்னா, இந்த மாதிரி செய்யாதீங்க, தனிநபர் பேர்லயோ ட்ரஸ்ட்லயோ செய்யாதீங்க, எல்லா ஊர்லயும் எப்படி முறையா செய்யறாங்களோ ஜமாத்து பேர்ல அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறார். அப்ப சைஃபுல்லா என்ன சொல்றாரு? அதெல்லாம் சமாளிக்காரு. என்ன சமாளிச்சாரு, உள்நோக்கத்துல என்ன வச்சாலும் நமக்கு தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் நம்ம கரெக்டா ஜமாத் என்ன அப்படிதான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்ல, இன்னும் காரமாவே சொன்னாரு, இந்த மாதிரி நம்ம ஜமாத்துடைய பைலாக்கு மாற்றமாக கடையனூர் அவர்கள் செய்வார்களே ஆனால் தூக்கி விசாரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வருவான்னு சொன்னாரு. இப்படி சொன்னதுனால நாம நம்புறோம். இப்படி சொல்லிட்டதுனால திருப்பி ஒரு ஆளை போய் நோண்டிட்டா இருக்க முடியும். இது 2008 நடக்குது. 2009 தனிநபர்ல இவர் பதிவு செய்யறாரு. எச்சரிக்கை செஞ்சது செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை பண்ணிருக்கோம். செஞ்ச பரவாயில்ல எச்சரிக்கை பண்ணுவான், செஞ்ச பிறகு யாரும் எச்சரிக்கை பண்ண முடியாது. தேவையில்லை செஞ்ச பிறகு எச்சரிக்கை பண்றது. செய்யக்கூடாது நம்ம எச்சரிக்கை பண்ணிருக்கோம். அவரும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி வந்தாச்சு. வந்த பிறகு 2009 தான் என்ன செய்யறாரு, அவரு தனிநபர் பேர்ல ரிஜிஸ்டர் பண்றாரு. இவர் 2009 தனிநபர் பேர்ல பதிவு செஞ்சிருக்காருங்கிறது யாருக்கும் தெரியாது, எங்களுக்கு தெரியாது, பிஜேக்கு தெரியாது. தெரிஞ்சா விட்டுட்டா இருக்கும். அடுத்து ஒரு பெருசா ஒண்ணு கேட்க, என்ன கேட்காரு, நான் மோசடி செய்தேன் என்று சொன்னால் மதுரை மாநாட்டிற்கு என்னை ஏன் நீங்கள் தலைவராக நியமித்தீர்கள்? மாநாட்டுக்குழு தலைவராக ஒரு மோசடிக்கான நியமிக்கலாமா? மண்ணாங்கட்டி. 18ஆம் தேதி என்னை எச்சரித்தார்கள். எச்சரித்தீர்களா? பிப்ரவரி 18
எச்சரித்துதான் கேட்டவரால பிப்ரவரி 19 பொதுக்குழு போட்டீங்களா? இல்ல ஜூன் 18 என்ன எச்சரித்து ஜூன் 19 பொதுக்குழு போட்டு தீர்மானம் போட்டீங்களா? இல்லையே. அல்ஜாபி தலைவராக இருக்கும் போது புதிதாக பொறுப்புக்கு வந்த உடனேயே இதை அவர்கள் கேள்விப்பட்டு உடனே நாங்கள் கூப்பிட்டு எச்சரித்தோம் என்றால், நீங்கள் சொல்வது உண்மையானால் கவனிங்க, நீங்கள் சொல்வது உண்மையானால் ஜூலை 4, 2010 மாநிலம் தழுவிய அளவுக்கு சென்னை தீவுத்திடலிலே ஒரு மிகப்பெரிய மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டு குழுவினுடைய தலைவராக ஏன் என்னை நியமித்தீர்கள்? எதற்காக என்னை நியமிக்க வேண்டும்? இவ்வளவு பெரிய மோசடி செய்தவனை, ஒரு மோசடிக்காரனை ஒரு மாநாட்டு தலைவராக நீங்கள் நியமிக்கலாமா? அப்ப நீங்களும் சேர்ந்து மோசடிக்கு நீங்கள் துணை போனீர்களா? அதை விடுங்க. ஜனவரி 2011 27 என்ன? ஜனவரி 2011 27 மதுரையிலும் சென்னையிலும் 2 இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. என்ன? உயர் நீதிமன்ற முற்றுகை போராட்டம் நடந்ததா இல்லையா? அந்த போராட்ட குழு தலைவன் யார்? என்னை தான் நியமித்தீர்கள். அந்த போராட்ட குழு தலைவர் யாரு? இந்த சைபுல்லா தான். அப்ப ஒரு மோசடிக்காரனை ஒரு மிகப்பெரிய மாநிலம் தழுவிய அளவுக்கு நடத்தப்படுகிற போராட்ட குழுவுக்கு தலைவனாக நியமித்தது எதற்காக? நீங்களும் சேர்ந்து என்னோடு மோசடி செய்வதற்காகவா? இதை விடுங்கள். இந்த ஜனவரிக்கு முன்னால் சரியா எனக்கு மாத நினைவில்லை, அது அங்க உள்ள அந்த மினிட்டை எடுத்து பார்த்தா தெரியும். மேலாண்மை குழுவும் மாநில நிர்வாகம் சேர்ந்து ஒரு கூட்டுக்குழு கூட்டம் சென்னையில் நடக்குது. சரிங்களா? அந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் முக்கியமாக பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக விவாதிக்கப்பட்டது என்னவென்று சொன்னால், ஜனவரியில் நாம் மாநில பொதுக்குழுவை கூட்டப் போகிறோம். அந்த மாநில பொதுக்குழு நிர்வாகிகள் தேர்தல் நடத்தப்படுகிற ஒரு பொதுக்குழு. அப்படிப்பட்ட அந்த பொதுக்குழுவில் நாம் கூட்ட போகிற பொதுக்குழுவில் யாரை மாநில நிர்வாகியாக தேர்ந்தெடுப்பது, யாரை மாநில தலைவராக தேர்ந்தெடுப்பது என்று விவாதிக்கப்படுகிறது. இதே இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைவராக இருக்கிறவரும் சரி, அன்றைக்கு என் அல்லாத மற்ற நிர்வாகிகள், மேலாண்மை குழு உட்பட மாநில நிர்வாகிகளும் எல்லோரும் சேர்ந்து நீங்களே மீண்டும் மாநில தலைவராக இருங்கள் என்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். அப்படி கேட்டுக்கொண்டவுடன் நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நானும் பிஜேயும் கேண என்று நினைத்துக் கொண்டீர்களா? இந்த சம்சுல்லா மாநில தலைவர் பொறுப்புக்கு வரக்கூடாதா? இந்த MS சுலைமான் மாநில பொறுப்புக்கு வரக்கூடாதா? இந்த 2 பேரும் வந்து கேண நினைச்சீங்களா நீங்க என்று ஒரு தடித்தனமான வார்த்தையை அந்த நிர்வாகக்குழுவிலே நான் உபயோகித்தேன். நன்றா விளங்கிடுங்க. இது யாரும் மறுக்க முடியாது. இதே பிப்ரவரி 19 பொதுக்குழுவில் பி. ஜெயலலிதா அவர்களே சொன்னார். நீங்க கவனிச்சிருப்பீங்க. அவர் பல பொறுப்புகளை வைத்தார். மீண்டும் நாங்கள் அவரையே வைப்பதற்காக நாங்கள் முயற்சித்தோம் என்றெல்லாம் அதில் சொன்னார். அப்போ இவ்வளவு பெரிய மோசடி செய்த அந்த மோசடிக்காரனை மாநில தலைவராக மீண்டும் நீங்களே இருங்கள் என்று சொன்னதனுடைய சூட்சுமம் என்ன? இப்ப என்ன ஆக்காரு? 2009 நான் அப்படி மோசடி செஞ்சிடலாம், முந்தி மோசடி செஞ்சிருக்கும் பொழுது என்ன ஏன் தீவு திடல், அதாவது 2010 தீவுல ஜூலை மாசம் 2010 தீவு திடல் ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சுல்ல, அந்த மாநாட்டுக்கு ஏன் வந்து என்ன தலைவரை ஆக்குனீங்க? இது பெரிய கேள்வி. கேள்வி இது. அதாவது யதார்த்தத்தை எப்படி எல்லாம் விஷமத்தனம் பண்றான்னு பாருங்க. 2010 தீவு திடல்ல ஒரு மாநாடு நடக்கு. 2010 லாஸ்ட்ல பொதுக்குழு நடக்கு. அந்த பொதுக்குழுல வந்து அடுத்து நிர்வாகம் அப்பவுமே அந்த பிரச்சனை வந்துருச்சு. இவர் இந்த மாதிரி தன்னவருக்கு ஏதோ வந்து கலெக்ஷன் பண்ணிட்டாரு, தனிநபர் பேர்ல பதிவு செஞ்சுட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வருது. குற்றச்சாட்டு வந்தவுடனே நம்ம வந்து எப்பவுமே முடிவு சொல்ல மாட்டோமே. அந்த குற்றச்சாட்டு உண்மைதானான்னு விசாரிச்சு தீர்வை தெரிஞ்சுதான் நம்ம ஜமாத் நடவடிக்கை எடுக்கும். அப்படிதான் நடவடிக்கை எடுக்கணும். கேள்விப்பட்ட உடனே நம்ம வந்து உடனே நம்புறது இல்ல. அது உண்மைதானா அப்படின்னு நம்ம விசாரிக்கணுங்கிற விசாரணை பெண்டிங்ல இருக்கும் பொழுது 2011 ஜனவரி 30 பொதுக்குழு நடக்கு. அந்த பொதுக்குழுக்கு முன்னாலே கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த நிர்வாகம் என்ன சொல்லுச்சுன்னா, இன்னும் பொதுக்குழு நடக்க போகுது, பொதுக்குழு நடந்த பிறகு புதுசா நிர்வாகம் தேர்ந்தெடுக்க போறீங்க,
இப்ப வந்து நாங்க சைஃபுல்லா கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருந்தோம். இதுக்கு இந்த பொதுக்குழு வேலையா நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அதனால புதுசா வரக்கூடிய நிர்வாகம் அதை விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க, இப்போதைக்கு அதை விசாரிக்க வேண்டாம்னு சொல்லி அந்த நிர்வாகம் என்ன செய்து, நாங்க விசாரிக்கல, வரக்கூடிய புது நிர்வாகம் விசாரிக்கட்டும். 2011 ஜனவரி 30 பொதுக்குழு நடக்கு. சேலத்துல தானே, சேலத்துல பொதுக்குழு நடக்கு. பொதுக்குழு நடந்த பிறகு வேற புதிய நிர்வாகம் தேர்ந்தெடுக்கப்படுது. ரைட்டா? அதுக்கு பிறகு மதுரையில ஜனவரி 27, 2011 அங்கேயே என்ன மாநாட்டு தலைவரா போட்டீங்க, அப்பதான் புதிய நிர்வாகம் வந்துருச்சுன்னு கேட்காரு. அதாவது ஜனவரி 27 மாநாடு என்றாலும் கூட அதற்கு 3 மாசத்துக்கு முந்தையே ஜனவரி மதுரை மாநாட்டுக்கு தலைவர் ஆக்கியாச்சு. வேற திடுதப்புன்னு விசாரிச்சோன்னு வைங்க, மொத்த நடத்திட்டு இருக்க எல்லாமே நாசமா போயிடும். அதனால ஜனவரி 27 முடியட்டும் மதுரை மாநாடு. மதுரை மாநாடு முடிஞ்ச பிறகு இதை முழுக்க விசாரணை பண்ணி என்ன எதுன்னு தீர்வு பண்ணுவோம்னு சொல்லி அதை பெண்டிங் வச்சு அந்த மாநாடு முடியுது. அப்பவே இவர் தனிநபர் பேர்ல வாங்கியிருந்து நிரூபிக்கப்பட்டிருக்குமானால் தெரிஞ்சிருமா, கழுத்து பிடிச்சிருப்போம். கம்ப்ளைண்ட் தான் வந்திருக்கு. இப்படி எல்லாம் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜேஏ வரணும்னு சொல்லி நிர்வாகம் முடிவு எடுக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிஜே தலைவராக இருக்கக்கூடிய பிஜேஏ மெயினா வரணும். கடையனூருக்கு வர்றாங்க. கடையநல்லூருக்கு பிஜேயும் ரஹமத்துல்லாவும் இப்ராஹிம் தலைமை நிர்வாகி 3 வருடம் வந்துதான் விசாரிக்கும் பொழுதுதான் தனிநபர் பேர்ல 39 லட்சம் ரூபாய் சொத்தை பதிவு செய்திருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியுது. அப்பதான் உறுதியாகுது. அது வரைக்கும் கம்ப்ளைண்ட் குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு எப்ப நிறுவனமாகுது, அப்பதான் ஒத்துக்கிறாரு. விசாரிக்கும் பொழுது ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்ட பிறகுதான் பிஜே என்ன சொல்றாரு, நான் ஏற்கனவே முதல்ல சொன்னேன், நீ இந்த தனிநபர் பேர்ல இருக்கக்கூடாது, முதல்ல இது ஒரு மோசடி. கடையில் மக்கள்கிட்ட நீ பணம் வாங்கியிருந்தா, ஒரு பேச்சுக்கு வாங்கியிருந்தாலும் கூட எப்படி ஒரு ஆள் பேர்ல நீங்க எழுதலாம், இது மோசடி. டெஸ்ட் பேர்ல வாங்கினீங்கன்னு சொன்னா மக்களுக்கு உரிமை இல்லாம போயிடும், அது மோசமானது. கடையனூர் மக்கள் பேர்ல வாங்குறீங்களா, வாங்கிக்கங்க. கடையனூர் மக்கள் பேர்லயோ கடையனூர் தொகுதி வாங்கிக்கிடுங்க. வாங்கிக்கிட்டு நீங்க எந்த அடிப்படையில் வாங்கிருக்கீங்க தகவலை தலைமைக்கு தெரிவிங்க. தலைமை என்ன பைலா இருக்கா அந்த அடிப்படையை சொல்லணும். அந்த பைலாவை நீங்க ஒத்துக்கிட்டா நாங்க சொல்றபடி கேளுங்க, இல்லைன்னா இப்ப உங்க முடியும் அப்படின்னு சொல்லி பிஜே வந்துடுறாரு. இதுதான் நடந்த மேட்ரு. மோசடி மோசடி மோசடி. அவன் என்னையா முதல்ல வச்சுக்க, மோசடின்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கம்ப்ளைண்ட் வந்த உடனேயே ஒரு ஆள் தீர்வு பண்ணிக்க முடியாது. விசாரிக்கிறதா நியாயம். அப்பவே கழுத்து முடிஞ்சு வெளியே இருந்தா இதே சொல்லிப்பா ஊருக்குள்ளா கம்ப்ளைண்ட் வந்த உடனே இதை சொல்லிவிட்டார்கள், அதை நிரூபித்தார்களா, நான் ஒத்துக்கிறேன் இப்படி சத்தம் போடுவார் இருந்தாலும் என்ன கம்ப்ளைண்ட் வந்தாலும் அது விசாரிக்கும் முறையில் தான் விசாரிக்கணும். இப்ப அவர் மதுரை மாநாட்டுடைய தலைமை ஏற்ற செயல்பட்டு இருக்காரு. அது முடிந்த பிறகு புது நிர்வாகம் அதை விசாரிக்கணும்னு விசாரிச்சது நிரூபிச்சது மட்டுமில்லாம அவரே அதை ஒத்துக்கொண்டார் தன்னவர் பேர்ல இருக்குதுங்கிறத. அதுக்கு பிறகுதான் இவ்வளவு பிரச்சனையும். இதை தேவையில்லாம் விஷமத்தனம் பண்ணி மோசடிக்கு நீங்கள் துணையா, எவன் மோசடி துணை வருது, நாங்க ஏன் துணை போறோம்? உன் மேல மோசடின்னு வந்திருக்க, இருக்கா இல்லையான்னு விசாரிப்போன்னு வச்சிருந்தோம். உடனே தூக்கி ஒரு தள்ள பார்ப்போம். அப்படி தள்ள மாட்டோமே, நம்ம ஜமாத்துடைய பாலிசி அது கிடையாது. எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் அதை முறையாக விசாரித்து நிரூபிக்கப்பட்ட பிறகுதான் தண்டனை. இதை விளங்கிக்கணும். இதை நீங்க முதல்ல விளங்கிக்கணும். உடனே பெருசா ஒண்ணு சொல்வாரு, அன்னைக்கு மேலாண்மைக்குள்ள நாங்க எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் பொழுது பிஜே தான் சைஃபுல்லா அவர்களை தலைவராக்க என்று சொன்னார். அவரை மோசடி அதுவும் விசாரிக்கப்படாமல் இருக்கும் பொழுதுதான் அவர் சொன்னது விசாரிக்க. இது இன்னொன்னு விளங்குது. பிஜே சொல்றாரு சம்சுல்லா இருங்கிறாரு, சம்சுல்லா மாட்டேங்கிறாரு. பிஜே இருங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க, அவர் மாட்டேங்கிறாரு. எம்எஸ்ஐ இருங்கிறாங்க, அவர் மாட்டேங்கிறாரு. அவன் பிஜே சைஃபுல்லா இருங்கிறாரு, மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்களும் மாட்டேங்கிறீங்க. பிஜே உங்களை தலைவரா இருங்கிறாரு. பிஜே உங்களை தலைவரா இருங்கன்னு சொன்னா உங்களை எப்படியா கங்கணம் கட்டுவாரு? எங்களை கங்கணம் கட்டி என்னை வெளியேற்று. ஒன்னு வெளியேற்றுறதுனால ஜமாத்துக்கு என்ன பெரிய என்ன லாபம்? ஒன்னு வெளியேற்றுறதுனால, ஒன்னு வெளியேற்றுறதுனால பிஜேக்கு என்ன லாபம்? எந்த வகையிலையும் உன்னை வெளியேற்றுறதுனால அவருக்கு என்ன லாபம்? லாபங்களை சொல்ல போனா நான் தலைவரா இருக்கல, சைஃபுல்லா தலைவரா இருக்கட்டும். அது நீர் கேட்டுட்டு நீர் அதை ஒத்துக்கிட்டீரு. நானும் பிஜே இழுத்த வாயினா அப்படி கேட்டீரு. நீரும் பிஜே இழுத்த வாயன் இல்ல தலைவர் நீ சொல்ல போனா பிஜே கூட புரியல நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல சைஃபுல்லா தலைவரா இருக்கட்டும் என்று சைஃபுல்லா மாட்டேன்னா தெரியுமா? அவரு யாரு தலைவராக இருந்தாலும் அவர் குடும்பத்தோட மெட்ராஸ்ல இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜமாத்துல ஒரு முடிவு எடுத்தாங்க. அது எடுத்த பிறகு மாட்டேன்னு ஓடினாரு. ஊர்ல இருந்துகிட்டே போற போட்டு தலைவரா நீ இருக்கலாம், நீ சரியும் பாரு சைஃபுல்லா. அது கூட பிஜே என்ன சொல்ற எனக்கு புரியுது. சும்மா தலைவர் அவர் ஊர்ல இருந்துட்டு எவன் தலைவரா இருக்க மாட்டான். தலைவர்னா தலைமைக்கு உட்கார்ந்துக்கிட்டு இந்த மக்களோட மக்களா செயல்பட்டு தலைமை நடத்தணும்.
அப்படி முடியாது சைஃபுல்லா ஓடுறாரு. ஆனா பிஜே சொல்றாரு சைஃபுல்லா தலைவராக இருக்கட்டும் யதார்த்தமா சொல்றாரு. அதுல இருந்து என்ன விளங்குது, பிஜே சைஃபுல்லாவை தலைமையேற்று நடத்துவதற்கு தயாரிக்கிறாரு. பின்ன ஓரம் கட்டுறாரு. அவர் ஒன்னும் ஓரம் கட்டி என்ன செய்யறாரு, ஓரம் கட்டுறாங்க. என்ன லாபம் அவருக்கு? சொல்ல போனா பல தடவை பிஜே நினைஞ்சாரு உங்களை மாதிரி எல்லாம் போகக்கூடாது, செயல்படணும், போகணும், இப்படி பல வருஷமா இருந்தாலும் போலாமா வைக்கலாமா, பிஜே நீங்க தலைவரா இருக்காரு. அவருக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி? இதுல தேவையில்லாத பௌத்தரிச்சல பேசுறாரு. அவ்வளவுதான். இவ்வளவு நாள் நம்ம எல்லா கூத்து பண்ணி இல்லாத அழகத்துல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப தெரிஞ்சு வச்ச இனிமே இந்த ஜமாத்திரமா லாபம் இல்லைன்னு தெரிஞ்சு மெதுவா நவண்டுகிட்டு கடையில் முபாரக் பள்ளியை பிடிச்சிட்டு தூக்கி தலைகிறார். அவ்வளவுதான். நாலாவது சொன்ன பாயிண்ட், நாங்கள் கடையநல்லூர் மக்களிடம் மட்டும்தான் வசூல் செய்தோம் என்று சைஃபுல்லா ஹாஜா அவர்கள் கூறுகிறார். ஆனால் இது பொய்யாகும். கடையநல்லூர் மக்களிடம் மட்டும் வசூல் செய்வதற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பணிகளை காட்டி அரபியிலும் ஆங்கிலத்திலும் ஏன் புரொஃபைல் தயாரிக்க வேண்டும்? ஆங்கிலத்தில் அல்லது அரபியில் படித்தால்தான் கடையநல்லூர் மக்கள் உதவி செய்வார்களா அப்படின்னு நாம என்ன செஞ்சிருந்தோம், கேட்டிருந்தோம். சைஃபுல்லா ஹாஜா என்ன சொல்றாருன்னா, திரும்ப நாங்க மசூல் முபாரக் அந்த பக்கத்துல இடம் வாங்கும் போது கடையநல்லூர் மக்கள்கிட்ட மட்டும்தான் வாங்கணும், கடையநல்லூர் மக்கள்கிட்ட மட்டும்தான் வாங்கணும், தௌஹீத் ஜமாத்கார யாரும் தரல அப்படி அவர் சொல்றாரு. இதை கூட அவர் விளங்கிக் கொள்ள முடியாம என்ன சொல்றாரு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரன் அவன் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரன் தமிழ் தானே தெரியும், அவன் ஆங்கிலத்திலே அரபிலையும் படிச்சாதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரன் தருவானா அவர் என்ன செய்யறாரு கேட்கிறாரு. இது விளங்காம பேசுற பேச்சு. நாம என்ன கேட்கிறோம், கடையநல்லூர் மக்கள்கிட்ட மட்டும்தானப்பா நாங்க வசூல் செஞ்சோம். நீ சொல்ற கடையநல்லூர் மக்களுக்கு தமிழ் தானே தெரியும், தமிழ் மட்டும்தான் கடையநல்லூர் மக்களுக்கு தெரியும் சொன்னா ஆங்கிலத்தையும் தயாரிச்ச. அப்ப இந்த ஆங்கிலமும் அரபியும் கலந்த இந்த புரொஃபைல் யாருக்காக? நல்ல யோசனை பண்ணுங்க. இது அவர்கள் வைத்த வாதம். அவங்க சொல்றாங்க ஆங்கிலத்திலும் அரபியிலும் தயாரிச்சு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரன் ஒரு வசூல் பண்ணிருக்காரு, கடையநல்லூர்காரன் வசூல் பண்ணது தேவையில்லை அப்படின்னா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரனுக்கு முன்ன ஆங்கிலம் அரபி தான் தெரியும், தமிழே தெரியாதா? அவன்கிட்ட இதை காட்டினா தான் அவனை வசூல் பண்ண முடியுமா? என்ன இது கேள்வி? இது என்ன? இது அறிவுபூர்வமான கேள்விதானா? இதுல இருந்து விளங்குகிறது, நான் கொண்டு போன அந்த புரொஃபைல் ஆங்கிலத்திலும் அரபியிலும் கொண்டு போனது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரனை குறிவைத்து கொண்டு போனது அல்ல என்பது இல்லையா? அப்ப இது வேறு யாரையும் குறிவைத்து கொண்டு போனது, வேறு யாரிடத்திலும் வசூலிப்பதற்காக வேண்டி கொண்டு செல்லப்பட்டது. என்ன சொல்றாருன்னா, நான் ஆங்கிலத்திலையும் அரபிலையும் லெட்டர் கொண்டு போனது தௌஹீத் ஜமாத்காரனை குறிவைத்து இல்லங்கிறாரு. தௌஹீத் ஜமாத்காரனை குறிவைத்து இல்ல, அப்ப வேற யாரையோ குறிவைத்து அவர் போயிருக்காரு. ஆக ஆங்கிலத்திலும் அரபிலும் லெட்டர் கொண்டு போனது தௌஹீத் ஜமாத்காரனை குறிவச்சு இல்ல, கடையநல்லூர்காரனை குறிவச்சு இல்ல, வேற யாரையோ குறிவச்சுதான் போனேங்கிறாரு. இந்த வேற யாரையோ குறிவச்சு போனாரு, அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரனை அல்லாமலும் கடையநல்லூர்காரர்களே அல்லாமலும் வேறு மொழி பேசக்கூடியவர்கள் கலைஞர் போனாரு. போனது யாரை கூட்டு போனாரு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சார்ந்த உறுப்பினர்களை கூப்பிட்டு தான் போறாரு. வாங்கறது அடுத்தவன் இருந்தாலும் யார் மூலமா நுழைகிறாரு? இது விஷமத்தனம் சூழ்ச்சிங்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரனை கூப்பிட்டுக்கிறது. பணம் குறி ஆற்ற அரபி தெரிஞ்சவன், ஆங்கிலம் தெரிஞ்சவன் போறது. வாங்குறது பணம் வாங்குறது அரபி தெரிஞ்சவன், ஆங்கிலம் தெரிஞ்சவன்ட்டையும் கூட்டு போறது யாரு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்காரன் கூட்டு வர எத்தனை வேணும்? அதுக்கு ஒரு ஆதாரம். இவங்களை தானே கூட்டு போயிருக்காங்க. பக்கம் பக்கமா அவங்களே நெட்ல விட்டுருக்காங்களே, யாரெல்லாம் போனா யாரெல்லாம் கூட வந்தான்னு சொல்லியிருக்காங்களே. குறிவைத்தது வேறு, ஏமாத்தி நல்ல சிரிச்சு நானும் தௌஹீதான்னு சொல்லி மக்களை சோழ பண்ணப்பட்டு அன்பா சகோதரன் கூப்பிட்டு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஏமாத்திருக்காரு, கள்ளத்தரம் பண்ணிருக்காரு. இதுக்கு நான் முன்னாலே பதில் சொல்லிட்டேன். இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்யக்கூடிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் தவிர்த்து மற்ற எல்லா மார்க்கத்துக்குட்பட்ட அத்தனை நற்பணிகளுக்கும் இந்த முபாரக் பள்ளிவாசல் தான் முன்மாதிரியாக தேர்ந்தெடுக்கிறது என்பதை நான் முன்னாலே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். மொத்த தமிழகத்துக்கும் இதான் முன்மாதிரி. நாம பேனரை மாற்றிக்கொண்டோம். நாமெல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்ததுனால முபாரக் பள்ளி செய்து வந்த இந்த பணியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செய்ததாக பின்னால பேனர் வைத்துக் கொண்டோம். இப்ப உண்மை விளங்கி போச்சா? நம்ம என்ன சொன்னோம்? அதாவது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று வருவதற்கு முன்னால் என்னென்ன பேர்லனாலும் நடத்திக்கிடுங்க, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வந்த பிறகு இந்த பேனர்ல தான் செய்யணும் நம்ம சொன்னோம். அது அவர் சொல்றாரு பாருங்க, ஒத்துக்கிட்டாரு பாருங்க. இதுவரையில் முபாரக் பள்ளியாக செயல்பட்டோம், பேனர் வைத்தோம். ஆனால் அதற்கு பிறகு பேனர் வைத்தது ஆர்ப்பாட்டம் எல்லாத்தையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று மாற்றிக்கொண்டோங்கிறார். அதான சொல்றோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்திக்கிட்டீல, மாத்திக்கிட்டா
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்தின பிறகு துபாயில போய் கலெக்ஷன் பண்ணியா அதுக்கு முந்தி பண்ணியா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்னு மாத்தின பிறகுதான் கலெக்ஷன் பண்ண. அப்ப கலெக்ஷன் யாரு என்ன பேர்ல பண்ணிருக்க? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாத்தின பிறகுதான் ஒவ்வொரு வேலையும் பண்ணிருக்க. அது முன்பா பின்பா? அதுக்கு பிறகுதான் மாத்திட்டீல. மாத்திரமை பண்ணிக்கலங்கிற நல்ல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம முபாரக் சங்கம் இருந்தாலு முபாரக் சங்கம் எல்லாம் நம்மளுக்கும் வச்சுக்கலாமா? ஒரு சின்ன பிரச்சனை வரும், முபாரக் சங்கம் மாத்திக்கிட்டோம். அதுக்கு முன்பு நான் தான் எல்லாத்தையா உணர்வாங்க. அட இல்ல முபாரக் பள்ளின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இருந்து மாற்றிக்கொண்டாங்கிற. மாற்ற பிறகுதான் நீ கலெக்ஷனுக்கு போற. கலெக்ஷன் பண்ண ரிசிப்ட் தான் மாறினது. ரிசிப்ட் தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு. அது நடக்கக்கூடிய ஒவ்வொரு வேலையும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பேர் தான் நடத்தணும். பின்ன அதான் நாங்க கேட்கிறோம். மாத்திக்கலாம் ஒத்துட்டு போ. இப்ப இல்ல எங்களுக்கு தெரியாம இந்த மாதிரி பதிவு பண்ணி கள்ளத்தனம் பண்றதான கேள்வியை கேட்கிறோம். மாத்திர ஒழுங்கா முழுசா மாத்து. எதுல ஏமாத்தலாமோ அதெல்லாம் மறைச்சுக்கிட்டு கள்ளத்தனம் பண்ண மாத்தாத. எல்லாத்துக்கும் பப்ளிக்கா தெரியும். மாத்திர பப்ளிக்கா தெரியணும். பஷீர் பேர்ல உள்ள மாத்து, எவன் பேர்ல உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் ஜமாத் மக்களுக்கு வரணும். மாத்திரனா ஒழுங்கா மாத்து. ஏமாத்திர மாத்தலாம் வேண்டாங்கிறோம். மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுறாங்க. நான் கூட்டலையே, யார் யார் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. கூட்டியவர்களே யார்? இன்றைக்கு குற்றச்சாட்டை சொல்லக்கூடியவர்கள் தான் என்ன அன்றைக்கு கூட்டத்தை கூட்டினார்கள். கடையல் மக்களை கூட்டினார்கள். கடையநல்லூரில் முபாரக் பள்ளிக்கு அருகில் இருக்கிற இந்த இடம் முபாரக் பள்ளிக்கு தேவை என்பதை நான் வலியுறுத்தினேன். அவளுக்கு எடுத்து வைத்தேன். நன்கொடை தாருங்கள் என்று கேட்டேன். அவர்கள் நன்கொடையை தந்தார்கள். நன்கொடையை எப்ப? இஷாவுக்கு பிறகு நிகழ்ச்சிக்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கிற நேரத்தில் நிகழ்ச்சியை நான் கட்டடித்து விட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் டிஎன்டிஜி ஏற்படுத்திய அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாமல் நான் போய் வசூலித்திருந்தால் உங்கள் குற்றச்சாட்டு நியாயம். எங்க வேலைக்கு உங்களை அழைத்திருக்கும் போது உங்க வேலையை நீங்க எப்படி பார்க்கலாம் என்ற குற்றச்சாட்டு நியாயம். அடுத்து சொல்றாரு அவர். அதுல ஒரு உண்மையான விஷயத்தை ஒத்துக்கிட்டாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய விசா எடுத்து தந்தது துபாய்க்கு வர்றதுக்கு அவங்க செலவுல தான் போனேன். அவங்க செலவு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தலைமையில தங்கினேன். ஜேடி மர்கஸ்ல அங்க தங்கிட்டு அவர்கள் தந்த அத்தனை நிகழ்ச்சியும் நான் கலந்து கொண்டேன். எல்லாம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய ஏற்பாடு தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அது உண்மை. நம்ம தான் கூப்பிட்டு இருந்தோம். போயிட்டு அங்க போய் அதுக்கு மற்ற நேரத்தில் போய் கலெக்ஷன் பண்றாரு. இப்ப யாரு பேசிட்டு இருந்தோமே கலெக்ஷன் பண்ணி தன்னவர்கள் வாங்கினது இப்படி கலெக்ஷன் பண்றாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முகத்துல அவர் முகத்துல பண்றாரு. ஏன் இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி தன்னவர் பேர்ல எழுதுனான்னு கேட்டா என்ன பதில் சொல்லணும்? இது தவறுங்கணும், இல்லன்னா மற்ற ஆதாரங்களை காட்டணும். அதை விட்டு நீங்கள் ஏன் கலெக்ஷன் பண்ண என்று கேட்கிறீர்கள். நான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அந்த நிகழ்ச்சியை கரெக்டாக போனேன். ஒரு நிகழ்ச்சி கூட நான் குறை வைக்கவில்லை. இதான் பதில். கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியலையா சும்மாவா இருக்கணும். சில பேர் என்ன செய்யணுமா, கேள்விக்கு கேட்கிற பதில கண்டுக்கிறா விட்டுட்டு அதுக்கு நேரம் மாற்றமா கிறுக்குத்தனமா வளருவோம், அயோக்கியத்தனமா வளருவோம். ஒரு உதாரணம் சொல்றாங்க. ஒரு ஆள் மளிகை கடைக்கு நீங்க அனுப்புறீங்க. ஏன்னா அந்த கடையில போய் ஒரு 50 ரூபாய் பருப்பு வாங்கிட்டு வாங்குறிய. அவன் நேர பருப்பு வாங்கிட்டு வரும் பொழுது அங்க ஒரு பொம்பளை கைப்பிடிச்சு வச்சுக்கான். அப்படி வச்சுக்கோம். அது உங்கள்ட்ட கம்ப்ளைண்டா வருது. நீ என்ன ஏண்டா பருப்பு தானே வாங்க போனேன், ஏன்டா கைப்பிடிச்சு பருப்பை கரெக்டாக வாங்கி வந்தானா இல்லையா? பொம்பளை கைப்பிடிக்கிறதா? அதெல்லாம் இல்ல. நீங்கள் என்ன வேலை தந்தீர்களோ அந்த பருப்பை நான் கரெக்டா இருந்தேன். அதை ஏன்டா கேட்டது? கையை பிடிச்சாண்டா இழுத்தா அதுக்கு பதில் சொல்றா. இது பதில் சொல்ல மாட்டான். பருப்பு வாங்கி வந்தா இல்லையா, அரிசி வாங்கி வந்தா இல்லையா, கையை பிடிச்சி எழுத்தியா, கொள்ளை அடிச்சியா, பிக் பாக்கெட், அது என்னங்கிறது கேள்வி. அதுக்கு பதில் சொல். கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம இருந்தா கூட பரவாயில்லங்க. அதை விட்டுட்டு இன்னொரு பதில் சொல்லாம அவன் கள்ளங்களுக்கு ஆதாரம் தான். கள்ளங்களுக்கு ஆதாரமே கேட்கிற கேள்வி விட்டுட்டு இன்னொரு பதில் சொல்றது. இந்த மாதிரி அயோக்கியத்தை இந்த மாதிரி தான் செய்வான். சைஃபுல்லா ஹாஜ் அவங்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விசாவில் துபாய்க்கு போறாங்க. இவருக்கு தமிழ் விசா எடுத்தது எல்லா செலவுமே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் துபாய் மண்டலம் தான். இன்னும் சொல்ல போனா கடைநல்லூரை சார்ந்த சகோதரர் முகமது நாசிர் தான் அந்த துபாய் மண்டல செயலாளராகவும் இருக்கிறார். அவர் தான் தௌஹீத் ஜமாத் செலவுல விசா எடுக்கிறார், எல்லாம் எடுக்கிறார். அங்க போனா தௌஹீத் ஜமாத் விசாவில் அங்க தங்கி இருக்கிற காலம் வரைக்கும் தௌஹீத் ஜமாத் ஆயுதான் தௌஹீத் ஜமாத்துடைய பணிகளை தான் செய்யும். இவர் வேற கலெக்ஷன் பண்ணக்கூடாது. தௌஹீத் ஜமாத் சொல்லியிருந்தா தௌஹீத் ஜமாத்துக்காண்டி பண்ணலாம். இவர் என்ன பண்றாரு? இவர் என்ன சொல்றாரு? நான் தௌஹீத் ஜமாத்துக்குரிய பயான புல்லா முடிச்சிட்டு ரெஸ்டா உள்ள நேரத்துல நான் என்ன செஞ்சேன், போய் முபாரக் பள்ளிக்கு வசூல் பண்ணேன். ரெஸ்டா உள்ள நேரத்துல எந்த விசாவுல போனேன்? துபாயில சுத்தி அலைஞ்சிய. துபாயில விசா என்னங்க, 3 மாசம் விசா. அந்த விசா இந்த விசிட்டிங் விசால போனா தான் துபாய்க்குள்ள சுத்த முடியும். ரெஸ்டா உள்ள நேரம் கடைநல்லூர் முபாரக் கமிட்டி விசாவா? அப்பவும் தௌஹீத் ஜமாத் விசா தானப்பா. நீ அபுதாபிக்கு போனீங்க, அங்க போய் வேற எங்கேயும் அங்க வசூலுக்கு இடம் பார்த்தோம், அங்க உட்கார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்றாரு. இருக்கட்டும், பேசும்போது யார் விசா? தௌஹீத் ஜமாத் விசா தான் நீ போன. அப்ப இது ஒரு மோசடி விளங்கணும். இவர் என்ன சொல்றாரு? தௌஹீத் ஜமாத் விசால போய் தான் வசூல் பண்றாரு. நான் ரெஸ்டா நேரத்துல விசா, நான் ஓய்வா இருக்கும் போதுதான் வசூலுக்கு போனேன் அப்படின்னு சொல்றாரு.
இது எப்படி இருக்குது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு சஹாபியை வந்து ஜக்காத்தை வசூல் பண்றதுக்காண்டி அனுப்புறாங்க. ஜக்காத்தை வசூல் பண்றதுக்காண்டி அனுப்பும் போது ஜக்காத் இவர் போய் வசூல் பண்றாரு. ஜக்காத் கொடுக்கறாங்களா இல்லையா? அப்போ என்ன அவங்க என்ன பண்றாங்க? இவருக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கறாங்க. இது உங்களுக்கு அன்பளிப்பா வச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க, கொடுக்கறாங்க. அப்ப என்ன பண்றாரு? அந்த அன்பளிப்பையும் வாங்கிட்டு திரும்ப வந்துடுறாரு. வந்து நபிகள் நாயகத்தை பணத்தை ஒப்படைக்கும் போது இது உங்களுக்கு வந்த ஜக்காத்து, இது மக்கள் எனக்கு கொடுத்தது அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வந்து அப்படியே கோபம் கொப்பளிக்குது. என்ன செய்யறாங்க? மக்களை ஃபுல்லா ஒண்ணா கூட்டுறாங்க. கூட்டி மெம்பர்ல ஏறி நபிகள் நாயகம் மக்கள்கிட்ட சொல்றாங்க, நாம இன்னார வந்து ஜக்காத்தை வசூல் பண்றதுக்கான அனுப்புறோம். இவர் ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வந்து இவர் என்ன பண்றாரு? இது வந்து எனக்கு தந்தது, இது உங்களுக்கு தந்தது அப்படின்னு பிரிக்கிறாரு. ஹல்லா ஜலசஃபி பைத்தி அபீஹ உம்மிஹி அய்ஹுதாலஹு, அவங்க ஆப்பா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு உம்மா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு இவர் வசூலுக்கு போய் அவருக்கு அன்பளிப்பு செய்யப்படுகிறதா இல்லையான்னு பார்த்திருக்கலாமா? நபிகள் நாயகம் அனுப்ப போய் தானே அவங்க வந்து அவருக்கு அன்பளிப்பா கொடுக்கறாங்க. அதனால அன்பளிப்பா கொடுத்தத ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? திருப்பி ஜக்காத்தோட போடுறாங்க. ஆமா, அதே மாதிரி இவர் தமிழ்நாட்டு விஜயவாத் முகத்துல போய் கலெக்ஷன் பண்ண போயிருந்து அந்த கடையூர் பள்ளிக்காக கலெக்ஷன் பண்ணிருந்தா அது அப்படியே தமிழ்நாட்டு விஜயவாத் தான் போடணும். உன் அப்பா வீட்டுல இருந்து போன கொடுப்பானா? இவர் தமிழ்நாடு அதான் அதுக்காக ஆதாரம் எடுத்து சொல்றோம். இவர் டிக்ளேர் பண்ணிட்டு போயிருக்கணும். முபாரக் கமிட்டிக்கு மேல எந்த நிர்வாகம் இருக்குது? முபாரக் கமிட்டி யாரு கேட்க முடியும்? அப்ப என்ன அர்த்தம்? இவருடைய சைஃபுல்லாவுடைய வாதப்படி முபாரக் கமிட்டி தௌஹீத் ஜமாத் உட்பட்டது கிடையாது. தௌஹீத் ஜமாத் பைலா என்னது? தௌஹீத் ஜமாத்துடைய பணியை செய்யக்கூடிய எந்த ட்ரஸ்ட்லயும் தௌஹீத் ஜமாத்துக்கு உட்படாத எந்த ட்ரஸ்ட் இருக்கக்கூடாதுங்கிறது. அப்படி மோசடி பண்ணிருக்கா இல்லையா? தௌஹீத் ஜமாத்துக்கு உட்படாத ஒரு வேற ஒரு கமிட்டிக்காண்டி தௌஹீத் ஜமாத் விசால போய் நீ வந்து வசூல் பண்ணியா இல்லையா? அப்படி தௌஹீத் அல்லாஹ் விசால போயிருந்தா தௌஹீத் ஜமாத்துக்கான தந்திருப்பானா? உனக்கு அங்க வசூல் ஆயிருக்குமா? இவர் சொல்றாரு எல்லாம் புழுகள், எவ்வளவு பெரிய அண்ட புழுகள் பாருங்க. இவர் தௌஹீத் ஜமாத்துடைய விசால போனது உண்மை. நான் தௌஹீத் ஜமாத் மர்கஸ்ல வசூல் பண்ணேன், வேற ஒரு இடத்துல தானே கூட்டினாங்க. கூட்டினது கூட தௌஹீத் ஜமாத் நிர்வாகி தானே கூட்டினாங்க. நான் முபாரக் கமிட்டி தான் கேட்டேங்கிறார். இதுவும் போய் இவர் துபாய்க்கு போயிருக்கும் போது அங்க கடையனூர் மக்களை கூட்டுறாங்க பாருங்க, தௌஹீத் ஜமாத் மக்களை. அப்படி கூட்டும் போது கடையனூர் மக்களை ஒரு தௌஹீத் ஜமாத் அல்லாஹ் மக்களும் கூடுறாங்க. கூட்டம் தௌஹீத் ஜமாத் நிர்வாகிகள் கூட்டும் போது அந்த செய்தியை வந்து கடையனூர் தௌஹீத் ஜமாத் நெட்ல வெளியிடுறாங்க. அத பாருங்க, கடையனூர் தௌஹீத் ஜமாத் நெட் வந்து சைஃபுல்லாவுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அந்த செய்தி அந்த நேரத்தில் இப்ப உள்ள செய்தி கிடையாது. சைஃபுல்லா துபாயில போயிருக்கும் போது வெளியிடப்பட்ட செய்தி. கடையனூர் நெட்ல என்ன வெளியிடப்படுதுன்னு சொன்னா படிக்கிறேன் கேளுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் கிருபையால் கடந்த 11/9/2009 அன்று மஸ்ஜித் முபாரக் தொடர்பான ஆலோசனை கூட்டம் அபுதாபி அல்சலாம் ஸ்ட்ரீட் இன்டீரியர் சகோதரர் கே ரஹ்மத்துல்லா அவர்கள் பிளாட்டில் காலை 11 மணி அளவில் தொடங்கி மதியம் 2 மணி வரை நடைபெற்றது. இதில் தாயகத்தில் இருந்து வருகை புரிந்த சகோதரர் எஸ்எஸ்யூ சைஃபுல்லா ஹாஜ் அவர்கள் முன்னிலை வகித்தார். இங்கு மஸ்ஜித் முபாரக்கின் இடப்பற்றாக்குறையினால் அதன் அருகில் இருக்கும் இடத்தை வாங்குவது பற்றி பேசப்பட்டது. அது சம்பந்தமாக சில சகோதரர்கள் நன்கொடை தருவதாக வாக்களித்துள்ளனர். பல சகோதரர்கள் நன்கொடை வழங்கினார்கள். அதாவது கூட்டம் கூட்டப்பட்டது மஸ்ஜித் முபாரக் சம்பந்தமா. அடுத்து என்ன வருது பாருங்க. நிகழ்ச்சியில் 18 சகோதரர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் கடையநல்லூர் தௌஹீத் ஜமாத்தின் செயல்பாட்டு அறிக்கை வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியை அபுதாபியை சார்ந்த கடையநல்லூர் தௌஹீத் சகோதரர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். அப்படி சைஃபுல்லா ஹாஜா அந்த கூட்ட போட்டோவையும் போட்டு வெளியிட்டு இருந்தாங்க. மஸ்ஜிதுல் முபாரக் சம்பந்தமா கூட்டப்பட்ட அந்த சபையில எந்த அதாவது டிஎன்டிஜி விசால போய் மஸ்ஜிதுல் முபாரக் சம்பந்தமா கூட்டப்பட்ட சபையில தௌஹீத் ஜமாத் செயல்பாட்டு அறிக்கையை ஏன் வழங்கணும்? முபாரக் கமிட்டி அந்த பைலாவத்தை அந்த செயல்பாட்டு அறிக்கையை தான் வழங்கி இருக்கணும். ஆனா என்ன கொடுக்கப்படுது? தௌஹீத் ஜமாத்துடைய செயல்பாட்டு அறிக்கை அங்க என்ன செய்யப்படுது? முபாரக் பள்ளிக்காக கூட்டப்படுது. கூட்டப்பட்டு அங்க கொடுக்கப்படுது என்ன? தௌஹீத் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் பற்றி கொடுக்கப்படுது. அப்ப இதுல இருந்து என்ன விளக்குது? தௌஹீத் முகத்தில் தௌஹீத் ஜமாத் முகத்துல தான் அந்த கலெக்ஷன் செய்யப்பட்டிருக்குங்கிறது இது ஒரு ஆதாரம். ஆதாரம். முபாரக் பள்ளி தௌஹீத் ஜமாத் உட்பட்ட மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? நினைச்சிருக்காங்க. 2000ஆம் ஆண்டு கடையநல்லூரில் நடந்து கொண்டிருந்த இஸ்லாமிய கல்லூரிக்காக வேண்டி நான் துபாய்க்கு வசூலுக்கு போகிறேன். அப்ப நான் என்ன பொறுப்புல இருந்தேன் தெரியுமா? தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர்.
மாநில பொதுச் செயலாளர் ஹைதர் அலி, மாநில துணை பொதுச் செயலாளர் நான் ஒருவன்தான். அந்த துணை பொதுச் செயலாளர் பொறுப்புல இருக்கும் போதுதான் நான் துபாய்க்கு என்ன இஸ்லாமிய கல்லூரிக்கு வசூலுக்கு போறேன். அப்ப என்ன எப்படி பார்த்திருப்பார்கள்? இஸ்லாமிய கல்லூரிங்கிறது என்ன பெரிய அண்ணா யூனிவர்சிட்டியா? இஸ்லாமிய கல்லூரி என்பது மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமா? இல்ல இஸ்லாமிய கல்லூரி என்பது கலசலிங்கம் பல்கலைக்கழகமா? நூருல் இஸ்லாம் பல்கலைக்கழகமா? பெரிய அளவுக்கு இன்டர்நேஷனல் அளவுக்கு பெரிய, அதாவது பிரபலியமான ஒன்று. ஆரம்பிக்கப்பட்டதே 2000ஆம் ஆண்டு செப்டம்பரில் தான் இஸ்லாமிய கல்லூரி. அப்படி 2000 ஆரம்பித்த ஆண்டிலேயே நான் வசூலுக்கு போறேன்னு சொல்லி சொன்னா என்ன பெரிய அளவுக்கு அவங்க என்ன ஒரு பெரிய கல்லூரி நடத்துறான்னு சொல்லி என்ன பார்த்திருப்பாங்க? இல்ல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் பார்த்தாங்களா? எப்படி பார்த்திருப்பாங்க? துணை பொதுச் செயலாளர் தான் பார்த்திருப்பாங்க. அப்ப எனக்கு தந்த நன்கொடை அத்தனையுமே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தம். எனவே இஸ்லாமிய கல்லூரியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துக்கு சொந்தம் என்று சொல்வீர்களா? எந்த வாதம் வச்சாலும் ஏதாவது 1% ஒரு பலம் இருக்கலாங்க. இந்த நூலாமடம் பாங்க, நம்ம ஊர்ல நூலாமடை சிலந்தி வேலை, அதை விட பஸ்பங்க ஒரு மண் இருக்காது. அடுத்த என்ன சொல்றாரு, நான் தாமுகாவுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கும் பொழுது இஸ்லாமிய கல்லூரிக்காக வசூல் செய்ய போனேன். தாமுக துணை செயலராக என்ற அடிப்படையில் நான் பண்ணும் பொழுது அந்த இஸ்லாமிய கல்லூரி தாமுகாவை சேரும் என்கிறீர்களா, அப்ப தாமுக கொடுக்க வேண்டியங்கிற மாதிரி அவர் பதிவு பண்றாரு. தாமுகாவுடைய துணை செயலாளராக இருக்கும் பொழுது இஸ்லாமிய கல்லூரிக்காக வசூலுக்கு போனேன். அப்ப தாமுக முகத்துல தான் நான் போனேன். அப்ப அந்த பணம் மட்டும் இஸ்லாமிய கல்லூரி கொடுக்க நியாயமா? அப்ப ஏன் கேட்கலாங்கிறாரு. தாமுகங்கிறது என்னது? அப்போ தாமுகங்கிறது ஆரம்பத்துல முதல்ல தௌஹீத் ஜமாத் முகமூடி அணிஞ்சிட்டு தான் தாமுகான்னு சொல்லிட்டு இருந்தோம் நம்ம எல்லாம். அப்படிதான் இந்த முகமூடி தான். தாமுகான ஒண்ணு முதல்ல கிடையாது. தௌஹீத் ஜமாத்னு ஒண்ணு இருக்கு. அந்த முகத்தை வச்சுட்டு தான் தாமுகான்னு உருவாக்குறோம். ஏன்னா தாமுகான் பணம் கொடுத்தான். நம்ம தௌஹீத் சொல்லிட்டு இருக்கும் பொழுது தாமுகான் ஒண்ணு ஆரம்பிக்கிறோம். அதை வச்சு நம்மளை வச்சுதான் என்ன செய்யலாம்? பணம் கொடுக்கணும் தாமுகாக்கு. தாமுகாவிற்கு தேவைப்பட்டதே தௌஹீத் ஜமாத் முகமூடி. அது முதல்ல விளங்க. நீ அதை தூக்கி வச்சுட்டு அதை இதை திருப்பி அதே முகமூடி தான் நீ தூக்குற. நீ தௌஹீத் ஜமாத்ல ஒரு ஆளுன்ட்டு தான் போறியே தவிர தாமுக துணை பொதுச் செயலாளர் ஒரு டம்மி. அது அனைத்து தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு இருந்துச்சு, அதை மறைச்சிடுறேன். தாமுக இருக்கணும், அனைத்து தௌஹீத் ஜமாத். தௌஹீத் இன்னொன்னு வழங்கணும். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துங்கிறது நேற்று வந்து 8 வருஷம் முந்தி பேர் வச்சு இதுதான் நம்ம தௌஹீத் ஜமாத்தா? தௌஹீத் ஜமாத் நம்ம எப்ப 27 வருஷத்துக்கு முன்னால தௌஹீத சொல்ல ஆரம்பிச்சோமோ அன்னையில இருந்து இன்னை உள்ள தௌஹீத் ஜமாத்னு அர்த்தம். பேர்கள் மாறி இருக்கலாம். முதல்ல ஏக்யூஹெச், அப்புறம் ஜாக்கு, அப்புறம் அனைத்து தௌஹீத் ஜமாத்து, அப்புறம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்து, அப்புறம் தமிழ்நாடு தாமுக, இது எல்லாமே நம்ம தௌஹீத் ஜமாத் அழகா தான் ஆரம்பிச்சோம். பேர் மாறி இருக்குது. இதை புடிச்சு தூக்கிட்டு அலையலாம். எல்லா நம்முடைய முகங்களே கலெக்ஷன் மார்சா எல்லா முகங்களே என்னன்னா தௌஹீத் ஜமாத் லேபிள் தான். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு பிறகுதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், அதுக்கு முந்தி தௌஹீத் ஜமாத், அனைத்து தௌஹீத் ஜமாத், இப்படி ஒவ்வொரு வகையில தௌஹீத் ஜமாத் நம்ம இருந்துட்டு இருந்தோம். இந்த லேபிள வச்சுதான் நீ கலெக்ஷன் போனாதான் பணம் மார்சா தந்தான். இஸ்லாமிய கல்லூரிங்கிறது இருக்குங்க. இஸ்லாமிய கல்லூரிங்கிறதே தௌஹீத் கொள்கை மக்கள் எடுத்து சொல்ல தௌஹீத் குர்ஆன் ஹதீஸ மக்கள் தான் உருவாக்குறது. அங்க நீ தாமுகவுடைய தொண்டர்கள் உருவாக்கத்தான் மார்சா ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியே உருவாக்கி விட்டறி. மதரசா எதுக்கு ஆரம்பிக்கிற? மதரசா கால ஆரம்பம் குர்ஆன் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கு அதை சொல்ற நீ தௌஹீத் ஜமாத்துல இருந்து இந்த கொள்கையை சொல்ற போறேன்னு தெரிஞ்சுட்டா கால தர்றான். நீ பயானம் செஞ்சு பாரு. நாங்க தாமுகவிற்கா வந்திருக்கோம், அங்க தொண்டர்கள் உருவாக்கணும், உனக்கு குண்டர் செலுத்திக்குள்ள என்ன ஒரு சொல்லிட்டு இருக்கிறது? எந்த வெளியூர்காரரிடத்திலும் நான் வெளிநாடு சென்ற போது இந்த பள்ளிவாசலுக்கு இடம் வாங்க வேண்டும் என்று நாம் தீர்மானித்தோமே 2009. அந்த வருடத்திற்கு பிறகு நான் வெளிநாடு சென்ற போதும் வெளியூர்களுக்கு சென்ற போதும் எந்த வெளியூர்காரிடத்திலும் வெளிநாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்தவர்களிடத்திலும் இந்த முபாரக் பள்ளிவாசல் இடம் வாங்குவதற்காக நன்கொடை தாருங்கள் என்று நேருக்கு நேராக யாரிடத்தில் நான் கேட்கவே இல்லை. நேருக்கு நேராக யாரிடத்தில் நான் கேட்கவே இல்லை. அல்லாஹ் சத்தியமாக இந்த குற்றச்சாட்டும் ஒரு மாதத்துக்கு முன்னால இந்த ஆதரப்பை அபுதாபியில் இருக்கிற ஆதரப்பு அப்துல் சலாம் மூலமாக பிஜேக்கு குற்றச்சாட்டாக இமெயில அனுப்பப்பட்டு அது எனக்கு அனுப்பப்பட்டு அதுக்கு நான் பதில் சொல்லி இன்னும் எனக்கு பதில் வரவில்லை. வெளியூர் காரணத்தை நான் வசூலிக்கவே இல்லை. ஆதரப்பா அப்துல் கலாம் அவற்றை நம்ம கேட்கிறோம். அவர் நிலைமையை புரிகிறார். இந்த ஊருக்கு இந்த இடம் தேவை என்பதை விளங்குகிறார். அவருக்கு அறிமுகமான அவருக்கு நெருக்கமான வெளியூர்காரத்தில் அவர் வாங்கியிருக்கார். நமக்கு அனுப்பி தந்தது அப்துல் கலாம். அது என்ன லட்சக்கணக்கான ரூபாய் இல்ல, சில ஆயிரங்கள் அவர் வாங்கியிருக்கலாம்.
சகோதரர் சாவுல் மீது வாங்கியிருக்கலாம். இவருக்கு அறிமுகமான இடத்துக்கு இவர் வாங்கியிருக்கிறார். இவர் வெளியூருக்கார இடத்துல வாங்கினதுக்கு நான் பொறுப்பாளி ஆக முடியுமா? நான் கேட்டது கடையனூர்கார இடத்தில், இந்த இடம் கடையனூருக்கு வேண்டும், நீ நன்கொடை தந்தாக வேண்டும் என்று. அப்ப நான் கேட்டது கடையனூர்கார இடத்தில், அவருக்கு அறிமுகமான இடத்தில் நட்பு அடிப்படையில், அவர் முதலாளி அடிப்படையில், மேனேஜர் அடிப்படையில் அவர்கள் சில இடத்தில் வாங்கியிருக்கிறார். அதற்கு நானா பொறுப்பு? அடுத்து இப்ப கேட்டீங்கல்லங்க, நேருக்கு நேரா வாங்கல, ஆதரவு அப்துல் சலாமா ஆதரவு அப்துல் சலாம் வாங்கினான்னு சொல்றாருங்க. ஒரு அயோக்கியங்கிறது இதை விட ஒரு சான்று வேணுமா உங்களுக்கு? எவ்வளவு கேடு கட்டவன், எவ்வளவு மோசமான ஆளு, கிரிமினலா அடுத்தவங்க திங்கிறவங்கிறதுக்கு இதாங்க ஆதாரம். இது எது போல தெரியுமா உங்களுக்கு? உதாரணமா, ஏயா சாராயம் வாங்க போனேன்னு சொன்னா, நான் நேரடியா கடைக்கே போலியே, அவர் வாங்கிட்டு வந்தாரு, நான் என்ன செய்வேன்? இவர் வழக்கமே இதுங்கிறது ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. கடையனூர் பொதுக்குழு நடந்துச்சா, கடையனூர் லோக்கல்ல நீங்க எல்லாம் வந்து ஆளுகிட்ட கேளுங்க, ஏன் இந்த மாதிரி ஒரு விதத்தான கல்யாணத்துக்கு ஏன் போய் செஞ்சு வச்சு ஏன் நின்று நடத்தினாலும் ஏன்னு கேட்டா, அது என்னை மிஞ்சி ஒரு தவறு நடந்துச்சுங்க, நாளாடு மன்னிப்பு கேட்டுக்கிறேன், இது மாதிரி போக மாட்டானா அது ஒரு நியாய உணர்வு உள்ள அர்த்தம். எனது முன்னாளில் நடந்ததா தவறு நடந்ததா, ஏன் முன்னால விதத்தான, இது இவருடைய கேரக்டர். இது என்ன அயோக்கியத்தனாலும் பண்ணிக்க, ஏன் முன்னாலும் செய்யாம இருந்துக்க, ஏன் முன்னாலும் செய்யாம இருந்து நான் தப்பிச்சுக்குவேன், நீ என்ன வேணுமோ பண்ணிக்க. பிறரை கெடுத்து குற்றச்சாக்கிற மெண்டாலிட்டி. சொல்ல போனா கடையநல்லூர்ல சைஃபுல்லா மாதிரி ஒரு ஆள் இல்லாம இருந்து வேற ஒரு ஆள் இருந்தா கூட இன்னும் நல்ல ஒண்ணு இருக்கும் கடையநல்லூர். இவரால சீரழிஞ்சதுன்னா இப்ப விளங்குது. இவருடைய கேரக்டர் நேருக்கு நேர் வாங்கினேன்னா ஆதரப்பு மூலமா தானே வாங்கினேன். இது எவ்வளவு அயோக்கியத்தனம் இது. ஏன்டா சாராயம் குடிச்சானா தப்புதான் சொல்லணும், இனிமே குடிக்க மாட்டாங்க. நான் நேருக்கு நேரம் கடைக்கு போனா நான் போகலையே, அவன் தானே வாங்கிட்டு வந்தான். ஒவ்வொரு அதிகாரி லஞ்சம் வாங்குறானே, நேரடியா வாங்குறான், மாட்டிக்கிட்டேன். ஏன்டா நான் வாங்க, இவர் அப்படிதான் நாளைக்கு முபாரக் சங்கம் ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா, மொத்தமா வித்து போடுவான். வித்து போட்டு ஏன் வித்த, நான் நேரத்து தானே விற்கலையே, பணத்தை தொட்டு கூட பார்க்கலையே, பிறகு பணம்லாம் பேங்க்ல எடுக்க நான் தொடங்கல. எவ்வளவு விவரம் கட்டவன் ஆக்கிடுவான் ஞாபகம் வச்சுக்க. அடே தவறை உணர்ந்து தெரியாம செஞ்சுட்டானா அவனை நம்பலாங்க, செஞ்சுட்டு தப்பிக்கிறதுக்கு நான் கையை தொட்டனா கையை பிடிச்சனா, இது எவ்வளவு பைத்தியக்கார. இந்த சுன்ன ஜமாத்த அந்த மதஹப்ல ஒரு லூசுத்தனம் வரும் இல்லைங்க, அது காமெடி கதைன்ட்டு போயிடலாம். உண்மையில எப்படி இருக்கானே ஒரு மதஹப்ல உள்ளது காமெடி கற்பனைன்ட்டு போயிடலாம். அதுல என்ன கற்பனைனா, 2 பேர் திருட போறான் அப்படி வச்சுக்கிடுங்க. 2 பேர் திருட போகும் பொழுது ஒருவன் ஓட்ட போடுறான், ஒரு வீட்டுல ஒரு பங்களா பெரிய பணக்காரன் ஓட்ட போட்டு உள்ள போய் திருடுறான், ஜாமான்கள் எல்லாம் திருடி அந்த ஓட்ட வழியா வெளியே வீசுறான், இன்னொரு தூக்கிட்டு ஓடிடுறான். இந்த 2 பேரும் திருட்டு பேரா இல்லையா, ஏதாவது சந்தேகம் இருக்கா? சின்ன பையனை கூட 2 பேரும் திருட்டு பையன் சொல்லுவான். மதஹப்ல என்ன எழுதி வச்சிருக்கான், 2 பேரும் திருடர்கள் அல்ல. ஏன் 2 பேரும் கூடு போகும் பொழுது உள்ள ஓட்டு உள்ள வானானவர் தான், அவன் ஜாமான தூக்கி போட்டான், ஓட்டையை விட்டு வெளியே வரும்பொழுது ஒண்ணு அவன் கையில ஒண்ணு கொண்டு வரல, சும்மா வந்தான், ஆகவே அந்த இல்ல. சரி, அப்ப எடுத்துட்டு வரான், அவன் வீட்டுக்குள்ள போல. இப்படி சொல்றத காமெடியா கிண்டல் பண்ணிட்டு இருந்த இதெல்லாம் ஒரு மதஹபா? ஒரு விவரம் கட்டவன் முட்டாப்பையை எழுதியிருப்பாங்க, முட்டாப்பைய கூட இதை நம்ப மாட்டாங்க. எவ்வளவு அயோக்கியத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை இவரெல்லாம் நம்மளோட உட்காந்து கேட்டு இருந்தாரு. மதுஹப்வாதியை தூக்கி சாப்பிடுற அளவுக்கு நான் நேரடியாக இருந்தேன், ஏன் முன்னால் நடந்ததா, இதெல்லாம் நான் வெட்கப்படுறேன். இந்த மாதிரி ஆளு கூட எல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப நாணமா இருக்கு எனக்கு சொல்ல போன. அதாவது சைஃபுல்லா ஆஜாத் சொல்றாரு, இந்த கடையநல்லூர் முபாரக் பள்ளியில பக்கத்துல இடம் வாங்குறதுக்காண்டி அனைத்து தரப்பு மக்கள்கிட்ட நாங்க வாங்கணும். அருணாச்சலம் செட்டியார்ட்ட கூட அவர் கூட என்ன செஞ்சாரு, 50,000 ரூபாய் கொடுத்தாரு. கடையநல்லூர்ல அருணாச்சலம் செட்டியார் சொல்லி கிருஷ்ணாவரத அந்த ஓரத்தை உட்கார்ந்துருக்காரு, ரோடு கான்ட்ராக்டர் பாத்திருக்கீங்களா? அருணாச்சலம் செட்டியார் கிருஷ்ணாவரத ஆக கடைசி கோயிலுக்கு பக்கத்துல என்ன ஒரு நிறைய லாரி அப்புறம் ஜேசிபி இதெல்லாம் நிற்கும். மொத்த ரோடு கான்ட்ராக்டர் அவர், அரசு கான்ட்ராக்டர் அவர். 50,000 ரூபாய் இந்த இடத்துக்காண்டி தந்திருக்கிறார். போதுமா? அவருக்கும் அருணாச்சலம் செட்டியார் என்று பெயர் போட்டு முபாரக் பள்ளிவாசல் இடம் வகைக்கு நன்கொடை என்று எழுதி நன்றி கடிதத்தோடு ரசீதோடு கொடுத்திருக்கிறோம். அப்ப அவரு நான் அருணாச்சலம் செட்டியாரா உனக்கு தந்தேன், எனவே இதை எங்களுடைய திருமலை கோவில் அரங்காவலர் குழுக்கு எழுதி வைக்கணும்னு சொல்லி சொன்னா இது எப்படிங்க நியாயம்? அருணாச்சலம் செட்டியாருங்கிறாலும் 50,000 ரூபாய் கொடுத்தாரு. அது யாரெல்லாம் வசூலுக்கு போனாங்கிறது எனக்கு என்ன செய்ய தெரியும். அப்ப அருணாச்சலம் செட்டியார் 50,000 ரூபாய் தந்துட்டு இதை அரங்காவலர் குழு, கோயில் அரங்காவலர் குழுக்கு எழுதுங்கன்னு சொன்னா கேட்டா நம்ம கொடுக்க முடியுமா? அப்படி ஏதோ ஒப்பிட்டு சொல்றாரு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் முகத்தை காட்டி எல்லாம் வசூல் பண்ணிட்டு இது முபாரக் பள்ளி தான் சொல்றாரு பாருங்க. இதுவும் அதுவும் சமமா? நான் கேட்கிறேன், சைஃபுல்லா ஆஜாத் உண்மையில் நெஞ்சை தொட்டு சொல்லட்டும். அருணாச்சலம் செட்டியார்ட்ட போய் முபாரக் கமிட்டிக்கு நீங்க கேட்டீங்க, நாங்க ஆம்புலன்ஸ் ஓட்டுறோம், ரத்த தானம் பண்றோம், சமுதாய ஏழைகளுக்கு உதவி பண்றோம், இப்படி தௌஹீத் ஜமாத் செயலை காட்டி தானே நீங்க கேட்டீங்க. இது உண்மையா பொய்யா?
நீங்க மாத்திக்கிட்டீங்க. எல்லாம் முபாரக் கமிட்டி செஞ்சதுன்னு சொல்லி. முபாரக் கமிட்டி செய்யறத முன்னாடி சொல்லிட்டேன். ஆரம்பத்தை செஞ்சது எல்லாம் ஒன்றா ஜாக் செஞ்சது. அதுக்கு பிறகு என்ன செஞ்சது? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் செஞ்சது. முபாரக் கமிட்டிங்கிற பேரு கிடையாது. எத்தனை போயினாலும் இவர் செய்வார். நாங்க இன்னொன்னு சொல்றேன், சிங்கப்பூரை சேர்ந்த ஒரு அம்மா 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 2 லட்சமோ 3 லட்சமோ கொடுத்தாங்க. சிங்கப்பூரை சேர்ந்த அம்மா. அந்த அம்மாக்கு பிஜே சிடியை மாசம் மாசம் அனுப்பிவிடுவாங்க. மாசம் மாசம் அந்த அம்மா ஏன் கொடுத்தாங்க உங்களுக்கு இதே விளங்கும். அது தௌஹீத் ஜமாத் நோட்ல கணக்கு. சிங்கப்பூர்ல உள்ள இந்த அம்மா பேரு அம்சாவா ஏதோ ஒரு பேரு. அவங்களுக்கு தௌஹீத் ஜமாத் செலவு சிடி பிஜே சிடி. அந்த அம்மாவுடைய பையனுக்கு வந்து பிஜே கேசட் நிறைய போட்டு எங்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அந்த பையனுக்கு தௌஹீதை போய் சொல்லுங்க, நமக்கு உதவி பண்றாங்க. அப்ப சிங்கப்பூர் அம்மா வந்து கண்டிப்பா முபாரக் கமிட்டின்னு பார்த்து அவங்க தல்ல, தௌஹீத் ஜமாத் பள்ளின்னு பார்த்து அவங்க தந்திருப்பாங்க. அந்த அம்மா உண்மையிலே மனசாட்சி பூர்வமா நீங்க தௌஹீத் பிஜே சிடியை கொடுத்தீங்களே, அதுல இருந்து என்ன விளங்குது? அந்த அம்மா வந்து தௌஹீத் ஜமாத்துடைய பணிகளை பார்த்து என்ன செஞ்சிருக்காங்க? தந்திருக்காங்க. சிங்கப்பூர்ல இருக்கிறாங்க. யார் வந்து கேட்க முடியுங்கிற அடிப்படை என்ன செய்யறாங்க? இன்னைக்கு மாத்தி பேசுறான். அப்ப இன்னும் சொல்ல போனா இந்த அருணாச்சல செட்டியார்ட்ட அழைச்சிட்டு போனது யாரு? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த மாவட்ட ஏதோ பொறுப்புல இருந்த குறிச்சி சுலைமான். இப்பமா தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் இருக்காரு. இந்த குறிச்சி சுலைமான் தான் அருணாச்சல செட்டியார்ட்ட வந்து சைஃபுல்லா ஆஜாவை அழைச்சிட்டு போறாரு. அங்க அழைச்சிட்டு போன அருணாச்சல செட்டியார் சொல்றாரு, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நல்லா தெரியும், நீங்க ரத்த தானம் பண்றீங்க, ஆம்புலன்ஸ் போட்டுறீங்க, இன்னும் கேஸ் எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிதான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்காண்டி தான் என்ன செஞ்சாரு? அருணாச்சல செட்டியார் வந்து 50,000 ரூபாய் கொடுத்தாலே தவிர முபாரக் கமிட்டிக்காண்டி கொடுத்தான்னு சைஃபுல்லா சொன்னார்னா அது மிகப்பெரிய பொய். அருணாச்சல செட்டியார் மோசடி. அருணாச்சல செட்டியார் வசூலுக்கு போகும்போது யார் இருந்தாங்களோ அவங்களே இதுக்கு சாட்சி. குறிச்சு சொல்லிமா இது சாட்சி. அல்லாஹ்